என்னடா இவன் விஜய்க்கு மட்டுமே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான், இவன் வந்து ஆப்ஜெக்டிவாக பேச மாட்டான், நடுநிலையாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. அதுக்காக நான் நடுநிலைன்னு நிரூபிக்கிறதுக்காக டிஎம்கே பண்ண சாதனைகள், தமிழ்நாட்டுக்காக பண்ண விஷயங்களை வந்து ஒரு டாப் 5 வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம். டிஎம்கே மட்டும் இல்லாமல் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் பிஜேபி, டிவிகே எல்லா கட்சிகளும் வந்து செய்த டாப் 5 நல்ல விஷயங்களை வந்து பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன், பெண்களுக்கு இலவச பேருந்து. அப்புறம் வந்து இந்தியாவிலே முதல்ல வந்துட்டு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து வாங்கி கொடுத்தது டிஎம்கே தான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், எல்லா ஜாதியினரும் வந்துட்டு அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ஜாப் க்ரியேஷன்லாம் இருக்குதுன்னு பர்சன்டேஜ் காமிக்கிறாங்க. அண்ட் ஏடிஎம்கே வந்துட்டு அம்மா உணவகம் அண்ட் வந்து அம்மா குடிநீர், அப்புறம் ஃப்ரீ லேப்டாப் அண்ட் பைசைக்கிள் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பேருக்கு வந்து அந்த லேப்டாப் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம். அண்ட் விமென்ஸ்க்காக வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கல் பாடிஸ்லாம் 50% ரிசர்வேஷன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அண்ட் 1700 கோடி வந்துட்டு 17 லட்சம் விவசாயிகளுக்கு வந்துட்டு அந்த சைக்ளோன் டிசாஸ்டர்ஸ்க்காக ரிலீஃப் ஃபண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கு வந்துட்டு காசு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து டிஎம்கே எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அது ஓரளவுக்கு நடைமுறையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ஒரு திட்டத்தை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ தமிழ் நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இளைஞர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கு காரணம். அண்ட் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு ஹானர் பண்ணுறாங்க. அண்ட் வந்து லைக் ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், ஒரு செயினாக இருக்கட்டும், ஒரு பண உதவியாக இருக்கட்டும், அது வந்து அவங்கள கூப்பிட்டு அங்கீகரிக்கிறாங்க வருஷம். அண்ட் வந்து 1 கோடி ரூபா கிட்ட வந்துட்டு அந்த கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடியும் விஜய் வந்து நிறைய அந்த பண உதவியும் சரி, நேரில் போயிட்டு ஆறுதலும் சரி, நிறைய அந்த அனிதா மரணமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு வந்து மக்களுக்காக போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக. அண்ட் மக்கள் நீதி மையம் வந்துட்டு இந்த பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் இருக்குல்ல, அதை முதல்ல சொன்னது மக்கள் நீதி மையம், கமல்ஹாசன் அவர்கள் தான். அதுதான் வந்து டிஎம்கே எடுத்து அந்த 1000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் எனிவே மக்களுக்கு நல்லதாக இருந்தால் ஓகே தான். அதை முதல்ல இது பண்ணது அவங்க தான். அதேமாதிரி $1 trillion எக்கனாமி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வந்து தான் வந்து ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசினது வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அதை இவங்க எடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை $1 trillion எக்கனாமியாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல விஷயம், யார்கிட்டேருந்து எடுத்தாலும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்காக செஞ்ச நல்ல விஷயங்கள் வந்து